நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்தியா பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. இதனால் கொந்தளிப்பில் பங்களாதேஷ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, அதே போல் வங்கதேசம் இப்போ உச்சகட்ட பதற்றத்தில் இருக்கு நண்பர்களே. அதாவது ஏற்கனவே மாணவர் தலைவர் ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டு இறந்து போனார் இல்லையா, அதே போல் மற்றொரு மாணவர் தலைவர் மேலே கொலைவெறி தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. இப்போ உச்சகட்ட பதற்றத்தில் வங்கதேசம் இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துடைய பாதுகாப்புக்கும் செழிப்புக்கும் இந்தியா தான் காரணம். அதனால இந்தியாவுக்கு கொஞ்சமாச்சும் நன்றியோட இருங்க அப்படின்னு சொல்லி முகமது யூனிஸுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. அது யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு பல சுவாரஸ்யமான தகவல் இருக்கு நண்பர்களே, அதனால ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல லேட்டஸ்டான அப்டேட்டுகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் நம்முடைய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஆதரவை கொடுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். சமீபத்தில் வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஹாடி சுட்டுக் கொல்லப்பட்டாரு. இதனை அடுத்து இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் அதிகரிச்சிச்சு. இந்த நிலையில தான் இன்றைய தினம் தேசிய குடிமக்கள் கட்சியுடைய மாணவர் பிரிவு தலைவர் எம்டி மொடாப் சிக்தார் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது குல்னாவின் சோனடங்கா பகுதியில் இருக்கும் தன்னுடைய வீட்டில் பிற்பகல் 12:15 மணி அளவுல எம்டி மொடாப் சிக்தார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. தலையில துப்பாக்கியால சுடப்பட்டதால பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வங்கதேச போலீசார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாணவர் தலைவரை சுட்டாங்க இல்லையா, அந்த புல்லட் தலையிலையும் அதே போல காதுக்கு பக்கத்துல தொலையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பான முழு விவரம் தெரிஞ்ச உடனே நம்ம அப்டேட் பண்ணலாம் நண்பர்களே. இப்போது இன்னொரு மாணவர் தலைவர் மேல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, கொலவெறி தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் கிடைச்சிருக்கு. இதே வேளையில இந்தியா வங்கதேசத்துல ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. வங்கதேசத்துல மீண்டும் வன்முறை வெடித்த நிலையில அங்கு சிறுபான்மையினராருக்கும் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் இந்திய துணை தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதனை அடுத்து அடுத்தடுத்து விசா மையங்கள் மூடப்பட்டு வரும் நிலையில தான் இப்போது சிட்டகாங் விசா மையத்தை மத்திய அரசு மூடியிருக்காங்க. இதனால இந்தியா வர நினைக்கும் வங்கதேசத்தினருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வங்கதேசத்துல தற்போது செயல்பட்டு வரும் மாணவர் அமைப்பினர் நம் நாட்டை துண்டாட இருப்பதாகவும் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதனை நம்முடைய நாடு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் வங்கதேசத்துல வன்முறை வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வங்கதேசத்துல 2026 பிப்ரவரி 12 பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உஸ்மான் ஹாடி அவர்கள் துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த பழைய செய்தியை நம்ம பேச விரும்பல. இந்த நிலையில தான் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்கள் மற்றும் தூதரக அதிகாரிகளுடைய பாதுகாப்புக்கு பெரிய அளவுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வங்கதேசத்துடைய சிட்டகாங்கில் இருக்கும் விசா மையத்தை இந்தியா தற்காலிகமாக மூடியிருக்காங்க. சிட்டகாங் அப்படிங்கிறது வங்கதேசத்துடைய முக்கிய துறைமுக நகரமாகும். அந்த நாட்டுடைய முக்கிய நகராக இருக்கிறதுனால அங்கு விசா மையம் செயல்பட்டு வந்துச்சு. தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்னைக்கு முதல் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் விசா மையம் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விசா மையங்கள்ல ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் தூதரகத்துக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறம் தான் இந்தியா வர வங்கதேசத்தினருக்கு அனுமதி கிடைக்கும். இந்த மையம் மூடப்பட்டிருக்கிறதுனால இனி விசா அவர்களுக்கு கிடைக்காது. மேலும் இப்படி விசா மையங்களை வங்கதேசத்தில் மூடுறது இது முதல் முறையில். 2 நாட்களுக்கு முன்னாடி டாக்காவில் ஜமுனா ஃபியூச்சர் பார்க்கில் இருக்கும் இந்தியாவுக்கான விசா விண்ணப்ப மையத்தையும் வங்கதேசத்துடைய ராஜ்ஷாஹி குல்னா நகரில் இருக்கும் 2 விசா மையங்களும் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. தற்போது அடுத்தடுத்து இந்த மையங்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால வங்கதேசத்தினர் இந்தியா வருவதற்கான விசா பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தியிருக்காங்க மத்திய அரசு. இதனால இந்தியாவுக்கு வணிக ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் வர்றதுக்கு திட்டமிட்ட வங்கதேசத்தினர் பாதிக்கப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பலரும் வங்கதேசத்தில் இருக்கும் இடைக்கால அரசு முகமது யூனிஸ் இருக்கார்ல, அவரை தீர்த்துட்டு வர்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு. இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போக முடியாமல் போச்சு, ஒரு அவசரத்துக்கு இந்தியாவுக்கு போகணுன்னா கூட எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும் இடைக்கால அரசாங்கத்துக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு வர்றாங்க. இதே நம்முடைய இந்தியாவில் இருக்கும் பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம வங்கதேசத்துக்கு உதவி செஞ்சிருக்க கூடாது, பாம்புக்கு பால் கொடுத்தாலும் அதன் குணம் கடிக்கிறது தான், பாகிஸ்தான் இந்த மதமாறிய முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சது தப்பு தான், கொல்லிக்கட்டையால நம்முடைய தலையை நம்ம சொரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம், நன்றி மறந்தவங்க அப்படின்னு சொல்லி பலரும் தீர்த்துட்டு வர்றாங்க. உண்மை அதுதான். அங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு பங்களாதேஷா தனி நாடாக இருக்கு உருவெடுக்க காரணமே இந்தியா தான். அப்படி இருக்கும்போது முகமது யூனிஸ் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்ல இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறதும் இந்தியாவை எதிர்க்கிறதும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வன்மையா கண்டிக்கத்தக்க வேண்டியது. ஷேக் ஹசீனா இருக்கிறது வரைக்கும் அங்கே இருக்கிற ஆட்சி, அங்கே இருக்கிற அரசியல், அங்கே இருக்கும் மக்கள் எல்லாருமே நல்லபடியா தான் இருந்தாங்க. அவர் ஆட்சியை விட்டு தூக்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு எதிரான குரல்கள் தான் எழுது. உண்மையிலே இனிமே நாம ஒரு துளி கூட அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதே போல ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்னா, இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசத்தில் இருக்கும் மக்களை தூண்டிவிட்டு முகமது யூனிஸ் அவர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை ஒன்று வச்சிருக்கிறாரு.
தற்போது வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் இந்த போராட்டத்துக்கு காரணம் வங்கதேசத்துடைய தற்போதைய தலைவர் யூனிஸ் தலைமையிலான அரசாங்கம் தான் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகரிச்சுட்டு வரும் இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை யூனிஸ் ஆட்சியால் தூண்டிவிடப்பட்ட தீவிரவாதிகளால் உருவாக்கப்படுகிறது. இந்திய தூதரகத்துக்கு எதிராக பேரணி நடத்தியவர்கள், எங்கள் ஊடக அலுவலகங்களை தாக்கியவர்கள், எந்த தண்டனையுமின்றி சிறுபான்மையினரை தாக்குபவர்கள், என் குடும்பத்தையும் என்னையும் உயிருக்கு பயந்து தப்பியோட செய்தவர்கள் ஆகியோரே இந்த சக்திகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. யூனிஸ் இந்த மாதிரியான நபர்களை அதிகார பதவிகள் அமர்த்தி தண்டனை பெற்ற பயங்கரவாதிகளை சிறையிலிருந்து விடுவித்திருக்கிறாரு. தங்கள் பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்த இந்தியாவுடைய கவலைகள் நியாயமானவை அப்படின்னும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொறுப்பான அரசாங்கம் தூதரக பணிகளை பாதுகாத்து அவற்றை அச்சுறுத்துபவர்கள் மீது வழக்கு தொடுக்கும். மாறாக யூனிஸ் குண்டர்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவர்களை போராளிகள் அப்படின்னு அழைக்கிறார் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. மேலும் சமீபத்தில் வங்கதேசத்தில் மாணவர் தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார். இவர் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வந்தார். இப்படி இருக்கையில் இந்த படுகொலை நடந்திருக்கு. இந்த கொலைக்கு காரணம் இந்தியா தான் அப்படின்னு மாணவர் அமைப்பினர் குற்றம் சாட்டிட்டு வராங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் முகமது யூனிஸ் தான். பாகிஸ்தான் கூட சேர்றதுக்காக இந்தியாவுக்கு எதிராக இப்படி தூண்டி விட்டுட்டு வர்றாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. மேலும் இப்படி இருக்கையில தான் ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேசத்தின் தற்போதைய தலைவரை விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. பேட்டியில் அவர் மேலே என்ன சொல்றாருன்னா, வங்கதேசத்துடைய வெளியுறவு கொள்கையை மறுசீரமைக்க யூனிஸுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இவர் தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர். இப்படியான தலைவரால் எடுக்கப்படும் முடிவுகள் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்தும். மீண்டும் வங்கதேச மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போது மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் கொள்கைகள் மீண்டும் திருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் எங்களுடைய வெளியுறவு கொள்கை தற்காலிகமாக அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கும் தீவிரவாதிகளுடைய சித்தாந்த கற்பனைகளுக்கு பதிலாக நம் தேசிய நலன்களுக்கு சேவை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வங்கதேசம் மற்றும் இந்தியா இடையிலான உறவுகள் அடிப்படையானவை. இந்த இடைக்கால அரசின் நீங்கினதுக்கு அப்புறம் அவை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தனக்கு எதிரான வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதித்துறை படுகொலை. எனக்கு வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்கும் உரிமை கொடுக்கப்படல. என்னுடைய அவாமி லீக் கட்சியை ஒடுக்கவே என் மீது விசாரணை நடத்தப்பட்டுச்சு. நாங்கள் இப்போது களத்தில் இல்லை. நாங்கள் இல்லாமல் பிப்ரவரி மாதம் தேர்தல் நடத்தப்படுது. அவாமி லீக் கட்சி இல்லாமல் நடத்தப்படும் தேர்தல் ஒரு தேர்தலே அல்ல. அது ஒரு முடிசூட்டு விழா. 9 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை தடை செய்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல முகமது யூனிஸ் அவர்கள் கொஞ்சமாவது நன்றியோடு இருக்கணும். இந்தியா வங்கதேசத்துடைய பாதுகாப்புக்கும் செழிப்புக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கு. அதுக்காவது கொஞ்சமாவது நன்றியோடு இருங்க அப்படின்னு வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. அதாவது வங்கதேசத்தில் நிலைமை மீண்டும் மோசமடைஞ்சிருக்கு. அங்கு சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை நடந்துட்டு வருது. நாச வேலை, தீ வைப்பு சம்பவங்கள் பதிவாயிருக்கு. இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்களும் அதிகரிச்சிருக்கு. இப்படி மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் யூனிஸுடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும் வன்முறை சாதாரணமாகிடுச்சு அப்படின்னும் வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் குறித்து இவை நாட்டின் நலனுக்கானவை அல்ல அப்படின்னும் அவர் சொல்றாரு. நம்முடைய செழிப்பும் பாதுகாப்பும் இந்தியாவுடனான நல்ல உறவை சார்ந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் அவர் இஸ்லாமிய செல்வாக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து கவலை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கவலையை நான் புரிந்து கொள்கிறேன். மேலும் நாம் ஒரு காலத்தில் இருந்த பாதுகாப்பான மத சார்பற்ற நாட்டை விரும்பும் ஏராளமான வங்கதேசத்தினரும் அவ்வாறே செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் முகமது யூனிஸை கடுமையாக சாடி இருக்கிறாரு. யூனிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. ஒரு சிக்கலான நாட்டை நடத்தும் அனுபவமும் அவருக்கு இல்லை. தீவிரவாதிகள் அவரை பயன்படுத்தி சர்வதேச சமூகத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முகத்தை முன்வைக்கிறாங்க. அதே போல் அவர்கள் நமது நிறுவனங்களை உள்ளிருந்து திட்டமிட்டு தீவிரமயமாக்குறாங்க அப்படின்னு நான் அஞ்சுகிறேன். இந்த நிலைமை இந்தியாவுக்கு மட்டுமல்ல, தெற்காசிய பகுதிகளில் ஸ்திரத்தன்மையில் முதலீடு செய்யப்பட்ட ஒவ்வொரு நாட்டுக்கும் கவலைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும். வங்கதேச அரசியலின் மதசார்பற்ற தன்மை எங்கள் மிகப்பெரிய பலங்களில் ஒன்று. ஒரு சில முட்டாள் தீவிரவாதிகளுடைய விருப்பங்களால் அது அளிக்கப்படுவதை நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் சிக்கன் நெக் பிரச்சனை குறித்த அறிக்கைகள் மிகவும் ஆபத்தானவை, முற்றிலும் பொறுப்பற்றவை. யூனிஸ் மூலம் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்திய தீவிரவாத கூறுகளை அவை பிரதிபலிக்குது. வர்த்தகம், போக்குவரத்து, பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பங்களாதேஷ் சார்ந்திருக்கும் அண்டை நாட்டை எந்த தீவிர தலைவரும் அச்சுறுத்த மாட்டாங்க. இந்த சொல்லாட்சி வங்கதேசத்தின் தேசிய நலனுக்கு அல்ல, கருத்தியல் கற்பனைகளுக்கு மட்டுமே உதவுது. இது போன்ற அறிக்கைகளை கவலையுடன் பார்க்க இந்தியாவுக்கு முழு உரிமையும் இருக்கு. இப்பேற்பட்ட குரல்கள் வங்கதேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. அவர்கள் தங்கள் செழிப்பும் பாதுகாப்பும் இந்தியாவுடனான வலுவான உறவுகளை பொறுத்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறார்கள். நாட்டில் ஜனநாயகம் மீட்கப்பட்டு பொறுப்பான அரசாங்கம் திரும்பியதும் இது போன்ற பொறுப்பற்ற பேச்சுகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் கடைசியாக இந்தியா பற்றி என்ன சொல்றாருன்னா, இந்தியா என் மீது எங்கள் விருந்தோம்பலை பேணுவதில் ஒற்றுமையை காட்டியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி உள்ளவளாக இருக்கிறேன்.
சமீபத்தில் இந்தியாவில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டை ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.